லூக்கா எழுதினதான சுவிசேஷம் 15வது அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனங்கள். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போக விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்கும் வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் அயல் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து, காணாமற் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் தேவனுடைய தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாகி இருக்கிறது என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆமென். மனம் திரும்புதலை குறித்து இயேசு கிறிஸ்து உவமைகளை கொண்டு போதித்தார். அப்படி போதித்த உவமைகளில் ஒன்றுதான் இந்த 10 வெள்ளிக்காசு உவமை. இதில் ஒரு ஸ்திரீ இருக்கிறாள். அவளுக்குடைய கரத்தில் 10 வெள்ளிக்காசு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் ஒன்றை அவள் என்ன செஞ்சிட்டாளா? துளைத்துட்டாள். துளைத்த 10 வெள்ளிக்காசில் ஒன்றை துளைச்சிட்டா இப்போ மீதி எத்தனை இருக்கு? 9 இருக்கு. ஒன்று தொலைஞ்சு போச்சு, மீதி 9 இருக்கு. அதனால நம்ம இந்த 9 வச்சு அடுத்த காரியத்தை பார்க்கலாம் அப்படின்னு அவள் போய்விடவில்லை. மாறாக வேதம் சொல்லுது, தொலைந்து போன அந்த ஒரு காசை அவள் தேடி கண்டுபிடித்தாள். அதன் பிற்பாடு அதனுடைய அந்த சந்தோஷத்தை பகிர்ந்து கொண்டாள் அப்படின்னு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு இந்த வேத பகுதியில் இருக்கிறதான ஒரு வசனத்தில் இருந்து தான் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறதான செய்தியினுடைய தலைப்பு கம் அவுட் ஆஃப் ஃபெயிலியர்ஸ், தோல்வியிலிருந்து வெளியே வா. வாழ்க்கையில் எத்தனையோ தோல்விகளை நம்ம சந்திச்சிருப்போம். இப்போ இந்த சகோதரிக்கு, இந்த ஸ்திரீக்கு 10 வெள்ளிக்காசுல ஒன்று காணாமல் போனது அப்படிங்கிறது, தொலைந்து போனது அவளுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு தோல்வி. அவள் 10ஐயும் பத்திரப்படுத்தணும்னு நினைக்கும் போது ஒன்று மாத்திரம் தவறுதலாக என்ன செஞ்சிருது? தொலைஞ்சிருச்சு. அது ஒரு தோல்வி. இப்படி நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய சமயங்களில் வாழ்க்கையில் நம்ம நிறைய காரியங்களை பத்திரப்படுத்தணும், வாழ்க்கையில் இப்படி வந்துடணும், அப்படி போயிடணும் அப்படிலாம் நம்ம யோசிக்கும் போது ஏதாவது ஒரு விதத்தில் ஒரு தோல்வி வந்து விடுகிறது. இப்போ இன்னைக்கு இந்த சகோதரி, இந்த ஸ்திரீயானவள் எப்படி ஒரு வெள்ளிக்காசை தொலைத்து அந்த தோல்வியிலிருந்து இவள் வெளியே வந்தாலோ, அதுபோல இன்றைக்கு நீங்களும் நானும் தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு ஆவியானவர் சொல்லி தருகிறதான சத்தியங்களை நம்ம கற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. கடந்த சில நாட்கள் அல்லது வாரம் கூட சொல்லலாம், அப்போது இந்த 10 வெள்ளிக்காசு, அப்புறம் இளைய மகன், அப்புறம் 100 ஆடு, இந்த ஊமைகளை குறித்து நான் கொஞ்சம் தியானம் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் லூக்கா 15:8 ஆவியானவர் சில காரியங்களை என்னோடு கூட இடைப்பட்டார். அதில் நான் கற்றுக்கொண்டது என்ன அப்படின்னா, எப்படி தோல்வியிலிருந்து வெளியே வர வேண்டும் என்பதாக ஆவியானவர் இந்த இடத்துல சொல்லி வைத்திருக்கிற சத்தியங்களை நான் கற்றுக்கொண்டேன், புரிந்து கொண்டேன். அதை இன்றைக்கு உங்களோடு கூட பகிர்ந்து கொடுக்கணுங்கிறதான அந்த தேவ கிருபையில பரிசுத்த ஆவியானுடைய துணையோடு வந்து நிற்கிறேன். நீங்களும் தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எப்படிப்பட்ட தோல்வியை வாழ்க்கையில நீங்க சந்திச்சிருந்தாலும் சரி, எப்பேற்பட்டதான தோல்வி நடுவே நீங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாலும் சரி, அதுல இருந்து அந்த தோல்வியின் வாழ்க்கையிலிருந்து வெளியே வருவதற்கு இந்த வார்த்தைகள் உங்களுக்கு உதவி செய்யும் என்பது நிச்சயம். அல்லேலூயா. தோல்வி அடைவது பிரச்சனை அல்ல, ஆனா அந்த தோல்வியிலேயே உட்கார்ந்து விடுவதும் மூழ்கி விடுவதும் தான் பிரச்சனை. தோல்வி அடைஞ்சிட்டேன் அப்படிங்கிறதற்காக நீங்க சோர்ந்து போக வேண்டாம். தோல்வியிலேயே மூழ்கி சோர்ந்து போய் விடாதீர்கள்.
தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு எத்தனையோ வழிகளை தேவன் வச்சிருக்கிறாரா? தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு தேவன் நமக்கு எத்தனையோ வழிகளை வைத்திருக்கிறார். தேவனை பிடித்து கொண்டு தேவ கிருபையை சார்ந்து கொண்டு தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ளவர். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆம், தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கான முக்கியமான படிகளை தான் இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள போறோம். We are going to learn the steps to come out of failures. இந்த ஸ்திரீ வெள்ளிக்காசை தொலைச்சி அதை தேடி கண்டுபிடித்தா பாருங்க. அந்த நிகழ்வுல இருந்தே தோல்வியிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வருவதற்கு சில காரியங்களை ஆவியானுடைய துணையை கொண்டு நாம கற்றுக்கொண்டு தோல்வியிலிருந்து வெளியே வந்து ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். கரமுயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. முதலாவது, 10 வெள்ளிக்காசுல ஒரு வெள்ளிக்காசு காணாம போனவனை இவள் செய்த முதல் காரியம் என்ன செஞ்சா? வசனத்தை வாசிப்போமா? 8வது வசனம். அன்றியும் ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாயிருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமற் போனால் விளக்கை கொளுத்தி. முதல் காரியம் அவள் செய்தது என்ன செஞ்சாலாம்? விளக்கை கொளுத்தினாள். இருட்டுக்குள்ள காணாம போனதை தேட முடியுமா? இருட்டுல காணாம போன ஒன்னை தேடுறது எது மாதிரி தெரியுமா? குருடன் வழிகாட்டுற மாதிரி. கண்ணு தெரியாத குருடன் வழிகாட்டுற மாதிரி. அப்ப இருட்டுல காணாம போன ஒன்னு என்ன செய்ய முடியாது? தேடி கண்டுபிடிக்க முடியாது. அப்ப அந்த இடத்துல தேவைப்படுவது என்ன? வெளிச்சம். அதனால இந்த ஸ்திரீ 10 வெள்ளிக்காசுல ஒன்று காணாம போன உடனே வேலையா என்ன செய்தா? அதை கண்டுபிடிப்பதற்கு, மீண்டும் பெற்றுக்கொள்வதற்கு அவள் செய்த முதல் காரியம் விளக்கை கொளுத்தினாள். தேவ பிள்ளையே, நம்ம வாழ்க்கையில தோல்வியிலிருந்து நீங்களும் நானும் வெளியே வருவதற்கு விளக்கை கொளுத்த வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. விளக்க கொளுத்துனா இருள் நீங்கும். விளக்கை கொளுத்தும் போது வெளிச்சம் உதிக்கும், இருள் நீங்கும். அப்ப இன்னைக்கு நமக்கு என்ன விளக்கு, என்ன வெளிச்சம்? நமக்கு இருள் நீங்குவதற்கான வெளிச்சம் அவரே, இயேசுவே நம்முடைய வெளிச்சம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்றாரு, நானே உலகத்திற்கு ஒளியாயிருக்கிறேன், வெளிச்சமாயிருக்கிறேன். இயேசுவே நம்முடைய வாழ்க்கையின் வெளிச்சமாயிருக்கிறார். அல்லேலூயா. அடுத்து சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்றாரு, 119வது சங்கீதத்துல 105வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது சங்கீதக்காரன் இப்படி சொல்றாரு. 119, 105. உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமாயிருக்கிறது. என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது. அப்ப இருள் நீங்கி நம்ம வாழ்க்கையில் இருக்கிற தோல்வியிலிருந்து நீங்களும் நானும் மீண்டு வர வேண்டுமென்றால் தேவனுடைய வார்த்தை என்கிறதான இந்த வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில உதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு வேத வசனம் நமக்குள்ள வந்து கிரியை செய்யுமானால் அதுதான் நமக்கு தீபம், அதுதான் நமக்கு வெளிச்சம். அதுவே நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளை நீக்கி எல்லா விதமான தோல்வியிலிருந்து மீண்டு எழுவதற்கு உதவி செய்கிறது. அல்லேலூயா. ஆம். அப்ப இன்றைக்கு இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற சகோதர சகோதரி ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் வார்த்தை என்கிறதான வெளிச்சம் வருமானால், இயேசுவாகிய வெளிச்சம் உதிப்பாரானால் நம்ம வாழ்க்கை தோல்வி என்கிற நிலையிலிருந்து மாறும், வெற்றி நிச்சயம். அல்லேலூயா. 10 வெள்ளிக்காசு வச்சிருந்ததான ஸ்ரீ ஒன்றை தொலைத்த போது விளக்கை கொளுத்தி அந்த இடத்துல முதலாவது வெளிச்சத்தை ஏற்படுத்தினா, அதனால தேடி கண்டுபிடிப்பதற்கு அவளுக்கு அது என்ன செய்தது? உதவி செய்தது. எந்த இடத்துல இருக்கு என்பதை அவளால் கண்டுபிடிக்க முடிந்தது. அப்ப இன்றைக்கும் கர்த்தருடைய வார்த்தையாகிய வெளிச்சத்தின் பாதையில நடப்பதற்கு உங்களை அர்ப்பணிங்க. தோல்வியிலிருந்து வெளியே வருவதற்கு கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப முதலாவது விளக்கை கொளுத்தி
வெளிச்சம் வருவதற்கு நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க வேண்டும், வாசிக்க வேண்டும், அந்த வார்த்தையின்படி நடக்க வேண்டும். ஆமென். அப்படி செய்தோமானால் தோல்வியிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். இரண்டாவது இந்த ஸ்திரீ என்ன செஞ்சா? அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. வீட்டை பெருக்கி போதும். என்ன செஞ்சா? எல்லாரும் சொல்லுங்க. இந்த ஸ்திரீ அதைத்தான் செஞ்சா. வீட்டை அவள் தூத்து பெருக்கினாள். இத இன்னொரு கண்ணோட்டத்தில் நம்ம பார்க்கணும்னா, இங்க ஆவியானவர் நமக்கு கற்றுக் கொடுக்க வரும்போது நம்முடைய முன்னேற்றத்தை தடுக்கிறவர்களை நாம் அகற்ற வேண்டும். தோல்வியிலிருந்து வெளியே வரக்கூடாதபடிக்கு தடையாய் இருக்கிறவைகளை நீங்களும் நானும் அகற்றுவோமானால் தோல்வியிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். கரமுயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பொதுவா வீட்டை நம்ம ஏன் பெருக்கிறோம்? தூத்து பெருக்கிறது எதுக்கு? தேவையில்லாத அழுக்கை அகற்றி சுத்தப்படுத்துவதற்கு தான் நம்ம என்ன செய்யறோம்? தூத்து பெருக்கிறோம். சில நேரங்கள்ல நம்முடைய வாழ்க்கையில தோல்வி தொடர்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில இன்னும் நாம தூத்து பெருக்காம இருப்பதற்கு தான் காரணம். சில காரியங்களை நம்ம இன்னும் என்ன செய்யல? தூத்து பெருக்கல, சுத்தப்படுத்தல. அது இன்னும் நம்ம வாழ்க்கையில் என்னவா இருக்குது? அழுக்காவே குப்பையாவே இருந்துகிட்டு இருக்கு. அதை என்னைக்கு நம்ம தூத்து பெருக்கிறோமோ அன்னைக்கு தோல்வியிலிருந்து வெளியே வர கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். என்றைக்கு நம்ம அந்த அழுக்க தூத்து பெருக்கிறோமோ அன்றைக்கு தொலைந்து போன காசை கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வார். அல்லேலூயா. அப்ப இன்னைக்கு ஆவியானவர் நம்ம கூட பேசுறது இதுதான். என்னது? நம்ம வாழ்க்கையில ஏதோ சில காரியங்கள் இன்னும் தூத்து பெருக்கப்படாம அழுக்காவே என்ன செய்யுது? இருக்குது. அதை தூத்து பெருக்கிட்டா தோல்வியிலிருந்து வெளியே வந்து விடலாம். அல்லேலூயா, அல்லேலூயா. தவறான நட்பு. எங்க எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமாங்க, இதுவுமே நம்முடைய தோல்விக்கு காரணமாகவே இருக்கிறது. ஆமா, ஆவிக்குரிய பிள்ளைகள், அதுலேயும் சபைக்கு போகிற ரட்சிக்கப்பட்ட ஆண்டுடைய பிள்ளைகள், தவறான நட்பு நமக்கு இருக்கவே கூடாது. உலக ஸ்நேகம் நமக்கு என்ன செய்யக்கூடாது? இருக்கவே கூடாது. உலக சிநேகிதர்கள் சொல்றதுக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒத்து போக கூடாது. இன்னைக்கு நிறைய பேருடைய தோல்விக்கு இதுதான் காரணமாகவே என்ன செய்யுது? இருக்குது. ஆமாம். இப்போ இந்த தவறான நட்பு எப்படியெல்லாம் மாறிச்சு தெரியுமா? பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்ட், இப்படியெல்லாம் மாறிடுச்சு. பொம்பளை பிள்ளைகளுக்கெல்லாம் யாரு? பாய் ஃப்ரெண்ட். ஆண் பிள்ளைகளுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்டு. ஆமாம். இந்த கேர்ள் ஃப்ரெண்டு என்ன பண்ணுது? நம்ம ரட்சிக்கப்பட்ட அண்ணனை எல்லா செலவும் பண்ண வைக்குது. அதை வாங்கி கொடு, சுடிதார் வாங்கி கொடு, இதை வாங்கி கொடு, ஷூ வாங்கி கொடு, ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. இந்த அண்ணனும் வாங்குற சம்பளத்தை எல்லாம் வீட்டுக்கு கொடுக்காம யாருக்கு செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு? கேர்ள் ஃப்ரெண்டு. ஏன் நீ என்ன கேர்ள் ஃப்ரெண்டு சொல்றிய? கல்யாணம் பண்ண போறியா? இல்லை பாஸ்டர், அது எனக்கு வெறும் கேர்ள் ஃப்ரெண்டு. புரியுதா உங்களுக்கு? ஆமா. பிள்ளைகளுக்கு பாய் ஃப்ரெண்டு. என்ன ஃப்ரெண்டு? பாய் ஃப்ரெண்டு. ஆமா. அவன் சர்ச்சைக்கு போவானா? போக மாட்டான். அவன் ரசிக்கப்பட்டிருக்கானா? ரசிக்கப்படலை. அப்புறம் எப்படியோ எங்கேயோ பார்த்தேன், மாட்டிக்கிட்டான். அதனால என்னவாயிட்டான்? இப்ப பாய் ஃப்ரெண்ட். இப்ப அவன் பாய் ஃப்ரெண்டா இருக்கனால அவன் எங்கெல்லாம் கூப்பிடானோ அங்கெல்லாம் இந்த அம்மா என்ன செய்யணும்? இந்த சகோதரி தலையாட்டிட்டு போகணும். அவன் கடைக்கு வாமா, பீச்சுக்கு வாமா, பார்க்குக்கு வாமா, அவன் எங்கெல்லாம் வான்னு கூப்பிடானோ என்ன செய்யணும்? இப்ப போகணும். ஏன்? யாரு? பாய் ஃப்ரெண்ட்.
அவன் ஃப்ரெண்டா ஆனதுக்கே உன் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு தான். புரியுதா? இன்னைக்கு நிறைய வாலிப பிள்ளைகளுக்கு அது தெரிய மாட்டேங்கி, வாலிப சகோதரிகளுக்கு குறிப்பாக அது தெரியவே மாட்டேங்கி. அவன் உன்கிட்ட ஃப்ரெண்ட் ஆனதே எதற்குதான்? உன் வாழ்க்கையில் உன்னை தோல்வியில் உள்ளாக்குவதற்கு தான், உன் வாழ்க்கையை சீரழிப்பதற்கு தான். நல்லவனை போல பேசுகிறதும், அப்படியேவும் தன்னை ஒரு நல்ல ஒரு நல்ல பையனை போல, நல்ல ஒரு குடும்பத்தில் பிறந்தவனை போல காட்டுறது, இது எல்லாமே எதுக்கு? அப்படியே பேசி 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 அப்புறம் ஒரு நாள் வாழ்க்கையை டோட்டலாக என்ன செஞ்சிடறது? சீரழிச்சிடுறது. வாழ்க்கையை சீரழிச்சதுக்கு அப்புறம் அந்த பாய் ஃப்ரெண்ட் எங்கே மாயமாய் மறைந்தான் என்று என்ன செய்யாது? தெரியாது. உலக நண்பர்கள் யாரா இருந்தாலும் ஒருபோதும் நம்பாதீங்க. உள்ள என்ன இருக்கு? விரியன் பாம்பினுடைய விஷம் இருக்கு, மறந்துடாதீங்க. ஏன்னா அவங்களுக்கு தேவ பக்திங்கிறது கிடையவே கிடையாது. அவங்களுக்கு ஒரு துளி அளவு கூட பக்தி என்பது இருக்கவே இருக்காது. ஆகையினால அவங்க துணிந்து உங்க வாழ்க்கையை சீரழிப்பதற்கு அவங்க ஒருபோதும் என்ன செய்ய போறதில்ல? பயப்பட போகிறதோ தயங்க போவதோ இல்லை. தேவ பிள்ளையே, விழிப்போடு இருந்து தூத்து பெருக்கி அழுக்கை நீக்கி தோல்வியிலிருந்து வெளியே வர கர்த்தர் உதவி செய்யட்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. மூன்றாவது அதே வசனத்தினுடைய அடுத்த பகுதியை வாசிங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதையாய் தேடாமல் இருப்பாளோ? ஜாக்கிரதையாய் தேடு. என்ன செய்யணும்? நம்ம வாழ்க்கையில கவனம் இல்லாம இருக்கிறது தான் தோல்விக்கு பெரிய காரணமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு? கவனம் இல்ல, கவன சிதறல்ல செயல்படுகிறவர்கள் தோற்று போகிறார்கள். உங்க அலுவலகத்துல கூட நீங்க கவனம் இல்லாம ஒரு காரியத்தை செஞ்சீங்கன்னா அது உங்களுக்கு என்னத்தை உண்டாக்குகிறது? தோல்வியை உண்டாக்குது. புரியுதா உங்களுக்கு? ஆமா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஜாக்கிரதை இல்லாம நம்ம நிறைய காரியங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கிறதுனால வாழ்க்கையில தோல்வியை சந்திக்கிறோம். கடன் வாங்குறதுல நமக்கு என்ன இருக்க மாட்டேங்கி? ஜாக்கிரதை இருக்க மாட்டேங்கி. 1 லட்சம் கடன் கொடுக்குறானா, அப்பா காசு கொடுத்துட்டா போதும் அப்படின்னு நினைச்சு போய் வாங்குறோம். ஆனா அந்த 1 லட்சத்துக்கு பின்னாடி அவன் எவ்வளவோ பெரிய சூழ்ச்சியை வச்சிருக்கிறாங்கிறத பத்தி நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம்? யோசிக்க மாட்டேங்கிறோம். அப்ப அந்த 1 லட்சத்தை வாங்குறதுக்கு முன்னாடி 1 மாசம் ஜெபம் பண்ணுங்க. உட்கார்ந்து ஜெபம் பண்ணி இந்த 1 லட்சம் வாங்குறதுக்கு பின்னாடி என்னெல்லாம் இருக்குங்கிறத நீங்க கவனத்தோடு செயல்பட்டா தோல்வி அல்ல, ஜெயத்தை பார்க்க முடியும். பேசுற பிரசங்க எத்தனை பேருக்கு புரிகிறது? அல்லேலூயா. அப்ப கவன குறைவோடு ஒருபோது என்ன செய்யாதீங்க? செயல்படாதீங்க. ஜாக்கிரதையோடு கூட தேடுங்கள். அல்லேலூயா. கடைசியா ஒரே காரியம், அதே வசனத்துடைய கடைசி பகுதியை நம்ம வாசிக்கும் போது அங்கே வசனம் சொல்லுகிறது, வாசிங்க. அதை கண்டுபிடிக்கிற வரைக்கும் பெர்சிவரன்ஸ், விடாமுயற்சி. எப்படி இருக்கணும்? தோல்வியிலிருந்து நீங்க வெளியே வரணும்னா நமக்கு என்ன தேவை சொல்லுங்க? விடாமுயற்சி தேவை. நீங்க செய்கிற காரியத்துல சோர்ந்து போகாம விடாமுயற்சியோடு கூட செயல்படும் போது தோல்வியிலிருந்து வெளியே வர முடியும். அல்லேலூயா. யோசேப்பை பாருங்க, வாழ்க்கையில் அடி மேல அடி. என்ன ஒரு சொப்பனம் பார்த்தது என்ன குத்தமா? பார்த்த சொப்பனத்தை அப்பா கிட்ட அன்னைமார்ட்ட சொன்னது குத்தமாங்க? அன்னைமார் போட்டு அடி அடின்னு அடிக்கிறான். சரி, அன்னைமார் தான் அடிக்கிறான்னு சொல்லிட்டு அங்கிருந்து அடிமையா ஒரு இடத்துக்கு வந்து விற்கப்பட்டா அங்க இருக்கிற எஜமாட்டியமா அடிக்குது. அப்புறம் அங்கிருந்து சிறைச்சாலைக்கு வரான். இப்படியே எல்லாவற்றையும் கடந்து வந்தான். ஆனா அவ்வளவு கடந்து வந்தாலும் கண்ட சொப்பனத்தை அவன் விடவே இல்லை. அதுல விடாமுயற்சியோட இருக்கிறான். அதனால பாருங்க, கர்த்தரும் அவனை கைவிடல. அல்லேலூயா. கர்த்தரும் கைவிடல. ஏற்ற வேளை வந்தபோது அந்த யோசேப்பை கர்த்தர் உயர்த்தினார்.
அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நீங்கள் செய்கிற தொழில், உத்தியோகம், வேலை எதுவாக இருந்தாலும் நீங்கள் உண்மையாய் விடாமுயற்சியோடு கூட செய்து கொண்டே இருங்கள். ஏற்ற வேளையில் உங்களை உயர்த்துகிற தேவன் உயர்த்துவார். அல்லேலூயா. அதனால் உடனே சோர்ந்து போயிடாதீங்க, அவ்வளவுதான் விட்டுறாதீங்க. விடாமுயற்சியோடு கூட செயல்படுங்கள். எப்படி இந்த ஸ்திரீ விடாமுயற்சியோடு அவள் தேடி கண்டுபிடித்தாலோ அதுபோல நீங்களும் நானும் விடாமுயற்சியோடு வெற்றி பெற கர்த்தர் நமக்கு உதவி செய்வார்.